அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கழிவுகளை வகைப்படுத்துறது. நாங்கள் கழிவுகளை எப்பயுமே வகைப்படுத்தி வச்சுருக்கோம். உண்மையிலேயே நாங்கள் எங்களோட வீட்லையுமே அப்படி வகைப்படுத்தி வச்சு துப்புரப்பணியாளர்கள் வரும்பொழுது அதை நாங்கள் தகுந்த முறையில் கொடுக்கணும். இப்படி வகைப்படுத்துவதூடாக என்ன நடக்குமெண்டா பிளாஸ்டிக் கழிவுகள் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிளாஸ்டிக்கில் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக பிளாஸ்டிக் கழிவுகளை இழிவளவாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், வீதி ஓரங்கள்லேயும் சரி கடற்கரை ஓரங்கள்லேயும் சரி பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகரித்த வண்ணமே இருக்குது. அதை நாங்கள் சரி செய்கிறதுக்கு இதையும் ஒரு வழிமுறையாக நாங்கள் பயன்படுத்துவோம். இது குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் மிக பெரிய அளவிலான ஒரு பிளாஸ்டிக் கழிவுகளை விடக்கூடிய ஒரு தொட்டி ஒட்டி இருக்குது. ஒரு நெட் மாதிரியான ஒரு வலையமைப்பை கொண்ட ஒரு தொட்டி ஒன்று கிடக்கும். அந்த தொட்டியில் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டுக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் இந்த காணொலி எடுக்கப்பட்டது. உண்மையிலேயே நாங்கள் கழிவுகளை வகைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியான கழிவுப்பட்டிகள், அதாவது குப்பை தொட்டிகளை பான்ற பொழுது நாங்கள் அதை வகைப்படுத்தி விட்டால் அது மற்றாக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நன்றி.